அம்பர்லா கட்டிங் அதோட ஸ்லீவ் கட்டிங் பார்த்துடலாமா? நாலா மடித்து போட்டுக்கோங்க. துணியை நாலா மடித்து போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, அப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு, அதோட கையோட நீளம் வந்து இவங்களுக்கு ஒரு 3.5 இன்ச்சு 3.25 இன்ச்சில் வந்து நான் வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். கை வந்து ஷோல்டர் வந்து பிடிப்போம் தையல் போடுவோம் இல்லையா, அதில் இருந்து ஒரு 3.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணி அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டு இப்போது நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, இதில் இருந்து கிராஸாக வச்சு பார்க்கணும் 10 இன்ச்சு இங்கே வருதாண்டு. இது வந்து சும்மா நம்ம கர்வ் போடுவோம் இல்லையா, அதுக்கான அளவு தான். அதை வந்து நம்ம கர்வாக போடும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பாயிண்ட்டு. அதனால் வந்து நம்ம ஒரு 9.5 இன்ச்சாகவே வச்சுக்கலாம். ஓகேவா? சாரி, 9.5 இன்ச்சாக வச்சு அதில் ஒரு மார்க்கு, அப்புறம் இங்கே ஒரு 1.25 இன்ச்சு மார்க்கு. இப்போது நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் இருந்தால் அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை கையில் வந்து உங்களுக்கு போட தெரியும்னா போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கையிலேயே போட்டு காமிக்கிறேன். நீங்கள் கையிலேயே போட்டு பழகுங்க, அதுதான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு போட்டு பழகுனீங்கன்னா அது வந்து நான் அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஸ்கேலை வச்சே தான் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரீ ஹேண்ட் வராது. இப்போது இப்படி மார்க், ஓகே, மார்க் பண்ணிட்டோமா? இப்போது இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த 20 இன்ச்சு இருக்கான்னு இங்கேருந்து தான் மார்க் பண்ணும். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம ஆம்ஹோலில் ஃப்ரண்ட் பீஸ் பாடி பார்ட்டில் எப்படியும் செக் பண்ணணுமோ அதே மாதிரியே செக் பண்ணுங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே மார்க் பண்ண இடத்துல 10 இன்ச்சு கரெக்டாக வந்துச்சு. 1/2 இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் மார்க் பண்ணாலும் அந்த 1/2 இன்ச்சை வந்து பேலன்ஸ் பண்ணிடும் நம்ம கர்வ் போடும்போது. ஏன்னா வந்து இது வந்து கர்வாக போடும்போது எக்ஸ்ட்ராவாக தான் வரும், கம்மியாக வராது. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டால் தான் வந்து அது கரெக்டாக இருக்கும், கரெக்டாக வரும். கர்வாக போடும்போது அது எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், அதனால் அது வந்து இது பேலன்ஸ் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து நம்ம அங்கே பாடி பார்ட்டில் எவ்வளோ தையலுக்கு விட்டுருந்தோமோ அதே அளவு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு கையோட சுற்றளவு நம்ம இப்போ இதில் வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்கு 1 இன்ச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? மொத்தம் வந்து 11 இன்ச்சு. மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம், 11.5 இன்ச்சு வரும். நம்ம மேலேயே விட்டுட்டோம் 1/2 இன்ச்சு, அதனால் அது வந்து மார்க் பண்ண தேவையில்லைங்க. நம்ம 11 இன்ச்சில் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு கை சுற்றளவு வந்து 15 இன்ச்சு தான், அதில் பாதியாக டிவைட் பண்ணால் 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிராஸாக ஒரு கோடு போட்டு இங்கே தையலுக்கு நம்ம மேலே விட்டுருந்தோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணாமல் கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் துணி பத்தாமல் போயிடும். தையலுக்கான மார்க்கிங்கை
போட்டுட்டு அப்புறமா கட் பண்ணுங்க. எல்லாத்துலேயும் ஒரு அறுக்கு கொடுத்துக்கோங்க. தையல் போடுற இடத்துல கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோ. ஓகேவா? கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம கையிலையுமே வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு இன்ச்சு. ஓகேவா? இங்கே வந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? இதில் இருந்து குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி குடஞ்சி கட் பண்ணிங்கன்னா அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சுடிதார்லேயும் சரி, ஜாக்கெட்லேயும் சரி. ஓகே, குடஞ்சி கட் பண்ணது அடையாளம் தெரியறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஹர்கட். ஓகேவா? இதிலெல்லாம் வந்து ஒரு ஹர்கட் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து